सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सिन्धूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीम् आभीनवक्षोरुहां पाणिभ्याम् अधिपूर्णरत्नजगदं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्तरक्तचरणां ध्यायेत्पराम्बिकाम् निजसल्लापमाधुर्य विनिर्भत्सितकच्छति मन्दस्मितप्रभापूर मज्जत्कामेश मानसा अनाकलितसादृश्य विमुखश्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्धरा कनकङ्गदकेयूर कमनीय भुजान्विता। மனுஷனுடைய ஜன்மாவை சாஃபல்யமாக்கி அவனை கிருதார்த்தனாக பண்ணணுங்கிறதுக்காக ஏற்பட்ட பல சாதனங்கள்ல இந்த லலிதா சஹஸ்ரநாமம் ரகசிய நாம சஹஸ்ர ஸ்தோத்திரம் மிக சிறந்தது. இது ஒண்ணு ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கு. இதுல இருக்கிற நாமாக்கள்னா மந்திர பூரிதமாக இருக்கு. மனநாத்ராயத்தே இது மந்திர. அதை நாம் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் அதையே ரசித்து கொண்டிருந்தோமையானால் நம்மளை காப்பாத்துறது. ஆகையால் இது மந்திரஸ்வரூபமா இருக்கிறதுனால மனுஷாளுக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அதுல நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்தித கச்சதிங்கிற நாமா வரைக்கும் பார்த்தோம். அம்பாளுடைய வாக்கு இருக்க அந்த சொல்லு, அந்த சொல்லுடைய மாதுரியம் அதுக்கு தகுந்ததாக வேற ஒண்ணும் உலகத்துல சொல்ல முடியாதுங்கிறத சொன்ன சரஸ்வதி மாதா பரமேஸ்வருடைய லீலைகளை அழகாக எடுத்து சொல்லிக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்வரூபத்தை எடுத்து பாண்டுக்கிறத ரசிச்சுட்டு இருக்கா. ரசித்து கொண்டிருக்கிற காலத்துல ஒரு பாட்டு முடிஞ்ச பிறகு சபாஷ்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இனிமேல நம்ம வீணை வாசிச்சா அதை விட நன்னா இருக்காது. அந்த மாதுரியத்துக்கு முன்னால இந்த வீணையானது எதுக்கும் வீணா நாணமானது அவ்வளவு பிரயோஜனம் இல்லைன்னு கருதி நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயசி சோலேன நிபுதம் தன்னுடைய வீணையே மேலாக்கனால மறைச்சுண்டா அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த அம்பாளுடைய வாக்கு, இந்த வாங் மாதுரியம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொள்ளலாம். இத நாம பார்த்தோம். அதற்கு அடுத்த நாம மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜ காமேஷ மானசா. இப்ப வாக்கு சொன்னேன். இந்த வாக்குன்னு இருக்க அங்கே ஒரு கர்மேந்திரியம் ஒரு ஞானேந்திரியம் ரெண்டும் இருக்கு. அறிவு புலன் இருக்க, செயல் புலனும் இருக்கு. அறிவு புலனானது நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியதான புலன். பேசுறதுன்னு ஒரு செயல் புலனும் அங்கே இருக்க. அழகாக பேசுறேன். அந்த பேச்சுன்னு நம்ம என்னமோ ரொம்ப சுலபமா நினைச்சுட்டு இருக்கோம். அது ஜிக்வா மூலியம் போன்றதான 8 ஸ்தானங்கள்ல இருந்து அது கிளம்புறது. அந்தந்த இடத்துல இருந்து அதை சொன்னாதான் சரியான வார்த்தையா இருக்கும். அப்படி அந்த வார்த்தையை நம்ம பேசுறதுன்னு பார்த்தீங்களா, அதுவே ஒரு அனுகிரகம், பகவத் அனுகிரகம். அந்த வார்த்தையோட அந்த வாக்குக்கு முன்னால 2 உதடுகள், அதோட சேர்ந்து அந்த முகத்தினுடைய ஒரு லாவண்யம், அதோட ஒரு புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பு இருக்க அது என்னென்ன வேலை பண்றதுன்னு கண்டுபிடிக்க முடியலேங்கிற அம்பாளுடைய புன்சிரிப்பு இருக்க அதனுடைய ஒரு சௌந்தரியத்தையும் அதனுடைய ஒரு பிரபாவத்தையும் நமக்கு இந்த வார்த்தையில சொல்ற. மந்தஸ்மித பிரபாபூர மத்திய காமேஷ மானசா. மந்தஸ்மிதம், ஸ்மிதம்னா சிரிப்பு, புன்சிரிப்புன்னு. அது மந்தஸ்மிதம். அதுல ஒரு விசேஷம். சாதாரணமாக மனுஷால் சிரிக்கிறது உண்டு. அந்த சிரிப்பு எப்படி இருக்கு? ஹாசம்னு பேரு. சிரிக்கிறதுக்கு ஹாசம்னு பேரு. அதுவே உறக்க சத்தம் பண்ணினேன்னா
அட்டஹாசம்னு பேரு. கைகொட்டி ராட்சசாள் மாதிரி சிரிச்சா விகட அட்டஹாசம்னு பேரு. ரொம்ப பேர் அப்படிதான் சிரிக்கிறோம். வாழ்க்கையில அப்படி சிரிக்கல. சிரிப்பு நமக்குள்ள இருக்கணும், மனசுக்குள்ள இருக்கணும். ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கணுமா, மற்றவர்களை தொந்தரவு படுத்தணுமா, அது நமக்கு தெரியும். இது இன்னொருத்தர தப்பு சொல்றது இல்ல, நாம் நம்மளை திருத்திக்கணும். அதிகமாக சத்தம் பண்ணி சிரிக்கப்படாது. அந்த சிரிப்போ ஒரு ஆனந்தமோ ஹாசத்தினால் ஏற்பட்டது மனோவிகாரமாக மனசுக்குள்ள இருக்கணும். மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது அகத்துல இருக்கிறது முகத்துல தெரியும்னு சொல்வா. அப்படி அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்த விலாசமானது முகத்துல தெரியணும். அந்த முகத்துல தெரிஞ்சா முகத்துல ஒரு ஹாசம் வரும், ஒரு புன்சிரி. பெதர் அந்த மேல இருக்கக்கூடிய உதடுகளுடைய அசைவு, அவ்வளவுதான். அந்த உதடுகளுடைய அசைவு ஏற்படும் பொழுது பல்வரிசை கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஹாசம். அந்த பல்வரிசை கொஞ்சமும் தெரியாம இருந்தது ஏனால் மந்தஹாசம். அந்த மந்தஹாசம் என்ன பண்றது, அந்த முகத்துக்கு ஒரு அழக கொடுக்கறது. முகத்துக்கு மட்டும் அழகு கொடுக்கல, அந்த வியக்திக்கு அழகு கொடுக்கற. ஒரு சிரித்த முகம், நிம்மதியான ஒரு மனசு அவளோட இருந்தாலே நமக்கு நிம்மதி. சில பேரோட பார்த்தாலே மனசுக்கு ஒரு கவலை. அவளோட கொஞ்ச நேரம் பேசினாலே அன்னைக்கெல்லாம் ஒரு காரியமும் பண்ண முடியாது. இப்படி எப்ப பார்த்து யார பார்த்தாலும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்நேரம் பார்த்தோம், அவரோட பேசல, வெறுமனை பார்த்தோம், இன்னைக்கு தன்யமாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வர வேண்டுமா? எத்தராமம் நபஸ்யேத்து எந்தராமம் நபஸ்யதி நிந்திதஸ்தபவே லோகே ஸ்வாத்மாப்யேனம் நிகரஹதே. வால்மீகி ராமாயணத்தை படிக்கலைன்னா மனுஷனே இல்ல. எத்தராமம் நபஸ்யேத்து, ஒரு நாளைக்கு ராமனை பார்க்கலன்னா எந்த ராமம் நபஸ்யதி, யார ராமன் பார்க்கலன்னா அவன் தன் வாழ்க்கை இன்னைக்கு வேஸ்ட்னு நினைப்பான். அந்த ராமனுடைய பார்வை மேல விழுந்தா போறோம். ஒண்ணு அவர் பேச வேண்டாம், அவங்களோட ராமனை பார்த்தா போறோம். ராமன் என்ன பார்த்தா போறோம், நான் ராமனை பார்த்தா போறோம் அப்படின்னு நினைச்ச. ராமோ ராமோ ராமகிதி பிரதானா பகவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் சாட்சாத் அப்படின்னு எல்லோருக்கும் அந்த ராமன் இடத்துல அவ்வளவு ஒரு பற்றுதல், ஒரு பிடிவாதம். அவரை பார்த்துத்தான் ஆகணும். அதுன்னா வேணும் உங்களுக்கு. அது எப்படி சார் வரும்? எனக்கு ஜபம் பண்ணினா வரும். அண்ணனு ஜபம் மூச்சு வாங்குறா ஜபம் பண்றதுக்கு என்ன? ஒவ்வொரு தரம் ஒரு நாளைக்கு 21,970 தரம் மூச்சுவாங்க. இதெல்லாம் கணக்கெட்டேலான்னு பண்ணிருக்காமா? அவ்வளவு ஜபம் பண்ணலாமோ இல்லையா? பண்ணலையே. கிளீன் வப்புன்னா பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னொருத்தர குத்தம் சொல்ல வேண்டாம், நம்மள நம்ம திருத்திப்போம். அப்படி இல்லாமல் அந்த ஜபத்தை பண்ணி மனசை ஏகாக்கிரமாக வச்சுட்டோமையான அந்த மனசுல அம்பாளுடைய திருவடியை நீங்க அப்பொழுது அந்த முகத்துல ஒரு ஹாசம், ஒரு நிம்மதி தெரியும். அந்த முகத்துல ஒரு நிம்மதி தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏன் கஷ்டப்படணும், காமட்சியாடம் அவலம் அம்மா உங்களுடைய கண் பார்வைங்கிற கூடியதான ஊன்கோலை வச்சுன்னு மூலகத்தையும் ஜெயிப்பேன். அந்த தைரியம் நமக்கு வேண்டாமா? கஷ்டம் வரட்டும், யாருக்கு கஷ்டம் வராது? நாம கஷ்டம் சொல்லிக்கிறோம். காட்டில் இருக்கக்கூடியதான சிங்கம் புலி அதை யாருகிட்ட சொல்லிக்கும்? எனக்கு வாயு இல்லை சார், மழை வருது, வெயில் இப்படி காஞ்சுட்டு இருக்கேன், தகிக்கிறது, யாருக்காட்ட சொல்ல முடியுமா? தீர்த்தம் கிடைக்கலன்னு மைல் மைல் நடந்து போகணுமே தவிர சொல்ல முடியுமா? வியாதி வந்தா என்ன சொல்றத? நமக்கு வியாதி வந்தா டெலிபோன் பண்ணி டாக்டரை வாங்குவோம்னு கூப்பிடுறாங்க. என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மனசுல ஒரு நிம்மதி வேணும். அந்த மனசுல நிம்மதி இருந்ததையானால் உங்க மனசுல உங்க முகத்துல புன்சிரிப்பு வரும், நிம்மதி வரும். கவலைப்படாதீங்க. நீங்க என்னென்ன நினைக்கிறோட வாழ்க்கையில அம்பாளுடைய அனுகிரகத்தில் நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். அது அம்பாளுடைய ஒரு விஷயம். இப்படி அம்பாளுடைய முகம் புன்சிரிப்போட இருக்கான். மந்தஸ்மிதா, அந்த மந்தஸ்மிதமாக புன்சிரிப்போட கூடி இருக்கக்கூடியதான அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான ஒரு அழகு இருக்கே, பிரபா பூரா. அந்த மந்தஸ்மிதமான அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரப அழகு ஒளி, அதுக்குள்ள என்னென்ன, அதுக்குள்ள காமேஸ்வரன் மூழ்கி போயிட்டாராம். மத்திய காமேச மானசா, காமேஸ்வரனுடைய மனசு அதுக்குள்ள மூழ்கி போயிடுது அப்படிங்கிற. இது சாதாரண மேலோட அர்த்தம். அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடியதான புன்சிரிப்பு, அந்த புன்சிரிப்பினுடைய அழகு, அந்த அழகை பார்த்தார் காமேஸ்வரன். என்ன ஆயிட்டார்னா அதுக்குள்ள மூழ்கி போயிட்டார். மூழ்கிய போயிட்டா பரவாயில்ல, மூழ்கியும் மேல ஒதுக்கிடு. இந்த சொரக்காய ஜலத்துல விட்டேன்னா ஒரே தடவை மூழ்கி போயிட்டாது, ஒரே தடவை மேல இருக்காது.
கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த மேல இருக்கிற காம்பு மட்டும் மேல எட்டி எட்டி பார்க்கும். அது போல ஒரு நிலை இருக்கு சார் இங்க காமேஸ்வருடைய மனசு. அதனாலதான் மமஜான்னு போடல, மஜ்ஜது மூழ்கிண்டே இருக்கா, இன்னைக்கும் மூழ்கிண்டே இருக்கா. இந்த காமேஸ்வரன் பார்த்தீங்களா, இது சந்தோஷமா துன்பமான்னு போய் காமேஸ்வரனை கேட்டுங்க, எனக்கு தெரியாது. அவர் கேட்கிறாரு, அவர் இப்படி மூழ்கிண்டே இருக்காரியா, அவருடைய சொரூபம் அப்படி இருக்குங்கிற வாக்தேவிகள். வாக்தேவிகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் வரத்துக்கு என்ன சந்தர்ப்பம்? ஏன் இப்படி சொல்லணும் வாக்தேவிகள்? அவ விசேஷமாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை அனுபவித்தவர்கள். இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஒளியும் ஒரு ஆனந்தத்தையும் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைவுக்கு வந்தது. அதனாலதான் இப்படி சொல்றேன். என்ன சந்தர்ப்பம் நினைவுக்கு வந்தது அவளுக்கு? அம்பாள் சிதகிரி குண்டத்துல இருந்து உண்டான எல்லா விதமான விவகாரங்கள்னா ஆச்சு. தேவதைகள்லாம் பார்த்தாலாம் அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரியாக பட்டம் கட்டணும்னு நினைச்சா. தேவதைகளுடைய அபிப்பிராயம் என்ன தானே இருக்க, எல்லாரும் ரெடி ஆயிட்டா. வசிஷ்டர் வாமதேவர் எல்லா மகர்ஷிகளையும் கூட்டு வந்து விட்டா. எல்லாரும் ரெடியா இருந்துட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் வாத்தியார் ராத்துக்கு வந்து அவர் ஏதாவது கலப்பி விடுவார். வாத்தியார் பேரு என்ன பண்ணினா பட்டம் கட்டிவிடலாம். ஆனா என்னன்னா ராஜ்யாபிஷேகம், இது அபிஷேகம் பண்றதுன்னா தம்பதிகளை தான் பண்ணணும், தனியா பண்ணலாம் அது சிறப்பு இல்ல. தம்பதிகளா இருந்தா தான் பண்ண முடியும். ஆகையால் இந்த மாதத்தை கல்யாணம் பண்ணணும். முதல்ல ராஜாபிஷேகம் ஆரம்பிச்சா இவன் என்ன சார் பண்ண, முதல்ல கல்யாணம் பண்ணதான் அப்புறம் இது பண்றீங்க. கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்றது? அம்பாளுக்கு யார பிடிக்குமோ அவளை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்றதுன்னு பார்த்தா அம்பாளுடைய அழகு லோகோத்தர சௌந்தரியமாக இருக்கு. அதுக்கு சமானமாக வேற யாரும் சொல்ல முடியல. அம்பாள் யார கல்யாணம் பண்ணிப்பா? அம்பாளுக்கு தகுந்ததான ஒரு வரனை பார்க்கணுமோ. அந்த வரன் யாரு? பரமேஸ்வரன், காமேஸ்வரன். இந்த காமேஸ்வரன் எப்படி இருக்கா? தேவதைகளுக்கு முன்னால பார்த்தா வஸ்திரம் கட்டிக்காம இருக்க. யுவதனை பழவர்க்கம் விவாக சமயத்துல மனையில மாப்பிள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, உடம்புல வஸ்திரம் இல்ல. எப்படி இருக்கும்? உடம்பு முழுக்க பூத்தியை பூச்சிட்டு இருக்க. இந்த பவுடர் சென்ட் போச்சுட்டா பரவாயில்ல, கல்யாண மாப்பிள்ள உடம்பு முழுக்க விபூதியை பூச்சிட்டு இருக்க. எங்க பார்த்தாலும் உடம்பு முழுக்க பாம்பு நெடிஞ்சுட்டே இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளான்னா அது என்ன கணங்களோ தெரியல, ராட்சசங்களும் என்னமோ இப்படி அப்படி கட்டிட்டு இருக்க சிவகணங்கள். இப்படிப்பட்டிருக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரனை பக்கத்துல வச்சுட்டு கல்யாணம் பண்றது நியாயமா? இவ என்ன பண்றது? கல்யாணம் பண்ணினா தான் ராஜாபிஷேகம் பண்ண முடியும். ராஜாபிஷேகம் பண்ணணுமே ஆனால் முன்னால கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணுமே ஆனால் அதுக்கு வரனை தேடணும். வரணும் இப்படி இருக்க. இந்த ராஜாபிஷேக சந்தர்ப்பத்தை மனசுல அப்படி நினைச்சு பாக்குறாங்க. இந்த ஒரு பக்கத்துல மாப்பிள்ளையும் வதுவும் கல்யாண மேடையில உட்கார்றதுக்கு ஒரு பாக்குறாங்க. இதை பண்றதா அது பண்றதா தெரியலையே, தத்தளிச்சுட்டு இருக்கா. அந்த பரமேஸ்வரனே அவர் நிருத்தியத்துல இருக்க, தாண்டவத்துல இருக்க. அவர் முதல்ல அழைச்சுன்னு வந்து இங்க உட்கார வைக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாரும் சரணாகதி நார்த்த பரித்ராண பராயணே, வேற வழி இல்ல, அம்பாளை போய் சரணாகதி பண்ணாலும். அம்மா இப்படி நான் பாக்குறோம், உங்களுக்கு தகுந்த ஆத்துக்காரது எங்களுக்கு தெரியல, யாரோ ஒருத்தரும் அது தகுந்தா போல இருக்கா. ஆனா அவர் உங்க பக்கத்துல வச்சுட்டு பார்க்கறது எங்களால முடியல. உங்களுடைய ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு சமாதானம் தேர்வு நானே தேடுறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு? புஷ்ப மாலையே கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணினா அதை 3 தரம் சுத்தி வீசினாலாம். வீசின பிறகு என்ன ஆச்சுன்னு போய் பரமேஸ்வரன் கழுத்துல விழுந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால. இது லவ்வான்னு கேட்கக்கூடாது. இன்னும் அனாதி தம்பதிகள்கிட்ட கல்யாணம் ஆனப்படம் லவ்வா, லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாரா எனக்கு தெரியாது. வாகர்த்தா திவதம் புருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத விதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு அந்த மாலையை வீசினதுன்னு அது போய் பரமேஸ்வரனுடைய கழுத்துல விழுந்தது. இப்ப தீர்மானமாச்சு, பரமேஸ்வரன் தான் ஆத்துக்காரர். அவரை அழைத்துன்னு வர சொன்னான். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினா இதுவரைக்கும் அந்த புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான அம்பாளுடைய முகத்தை பார்க்கல. இதுக்கு முன்னால வந்து பார்த்தா அந்த சமயத்துல அம்பாள் கோபமா இருந்தா, ஏன்னா முன்னால தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அம்பாளை பார்த்த, அது ஏதோ ஒரு வார்த்தை பேசினார், அப்ப கோபம் வந்துட்டு போயிட்ட. ஆனா இந்த புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான அம்பாளுடைய முகத்தை இவர் பார்க்கல இது வரைக்கும். என்ன ஆச்சுன்னு, என்ன கம்பத கால கோட்ட கபலி காரேட்டு சும்பே நயது கிளான்யா சக்ஷதிரூஷிதானலசிகா ருத்ரஸ்ய தத்தாத்ருதம்
சேதோ யத் பிரதமம் ஸ்மரஜ்வரதி ஜ்வாலேன லேலிப்யதே தத் காமாட்சி தவ ஸ்மிதாம்புஜ கணிகா ஹேலாபவம் பிராபவம் சொல்றாரு விசேஷமா. அம்மா, அந்த பரமேஸ்வருடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனசானது என்ன கம்பத காலகூட்ட கபலீகாரே, காலக்கூட்ட விஷயம் வந்து இருக்கு வரப்ப உலகத்தை எல்லாம் எரிச்சுண்டு வரது. அந்த காலக்கூட்ட வருஷம் வரும்பொழுது எங்க பரமேஸ்வருடைய மனசு ஒன்னும் அசைய என்ன அகம்பத காலக்கூட்ட விஷயம் உலகத்தை எரிச்சுண்டு வரது. அந்த விஷத்தை பார்த்து அந்த பரமேஸ்வருடைய மனசு அசையலையா. அகம்பத காலக்கூட்ட கபலீகாரே சுச்சும்பேன யூஷிதானலசிக்கே. மன்மதனை எரிச்சார் எங்க பரமேஸ்வரன். எப்படி எரிச்சார்? 3வது கண்ணை நெற்றி கண்ணை அப்படி திறந்ததுமே உள்ள இருந்து ஒரு நெருப்பு அப்படியே ஜுவாலை வந்தது. அந்த ஜுவாலை என்ன பண்ணிட்டு மன்மதனுடைய உடம்புல ஒண்ணுமே இல்லை, எலும்பு கூட கிடைக்கல அவருக்கு, அப்படி எரிச்சு விடுது. அந்த ஜுவாலை வரும்பொழுது இந்த மனசு அந்த ஜுவாலையினால அசையலையா. எப்படி இருக்கும் அந்த ஜுவாலை? அப்படிப்பட்ட வேகமாக வந்த ஜுவாலைக்கு மனசு அசையலைன்னு சுஜும்பே நயத்லான்யா சக்ஷுஷி ரூஷிதானலசிகே ருத்ரஸ்ய தத்தாகிருஷம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஒரு மனசானது சேதோ யத் பிரதமம் ஸ்மரஜ்வரதி ஜ்வாலேன லேலிப்யதே. அந்த மன்மதனுடைய அந்த பானங்கள் வந்து விழுந்ததோ ஏன் தெரியும்? மன்மதன் தான் போயிட்டான், வேற எங்கேயும் போல. உங்களுடைய திருமுக மண்டலத்தை உட்கார்ந்து இருக்காரு. அந்த திருமுக மண்டலத்துல ஒரு மந்தஸ்மிதத்தை அப்படி பண்ணி சிரிச்சொல் பார்த்தீங்களா, அதை பார்த்தார், அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டார்ல. சேதோ யத் பிரதமம், சீக்கிரமாக எது ஸ்மரஜ்வரதிகி, அந்த மன்மதனுடைய ஜுவரம், அதான் லவ் ஃபீவர்ங்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் பழைய நாள்ல இருந்தது, இப்பதான் நம்ம சொல்றோம் விவகாரம் முழுக்க. அதை புரிஞ்சுட்டு இப்ப பார்த்தார் ஐயா. ஜுவாலேன லேலிப்யதே தத் காமாட்சி தவ ஸ்மிதாம் சுகணிகா ஹேலாபவம் பிராபவம். அந்த மன்மத பானங்களோட தீவிரமாக உங்களுடைய மன்மம் இருந்தது. அதனால என்ன ஆயிட்டார்? அடுத்த கணம் பரமேஸ்வரனை பார்த்தா திவ்யமங்கலமான ஒரு ஸ்வரூபம், வெளவெளையன்ற ஒரு வேஷ்டி, உடம்புற பாம்புகள்லாம் இல்ல, திவ்யமான ஒரு ஸ்வரூபம், தலையில சந்திரபிர, ஜடைகள்லாம் எடுத்தாச்சு, சிகையோட இருந்துட்டு இருக்கா, ஒரு விசேஷமா கிரீட்டத்தோட இருந்துட்டு இருக்கா. உடம்பு முழுக்க பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே சென்டா இருக்கு, பாம்பு இல்ல. இந்த பக்கம் ரோஜா சென்ட், அந்த பக்கம் மல்லி சென்ட். இதை பரமேஸ்வரனா இதை யாரான்னு டவுட் வரா போல ஆயிட்டா, மாறிட்டார். அவருக்கு என்ன, அப்ப வந்து பார்வதி பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தீங்களா. என்ன அந்த அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய பிரபாவத்துல இவருடைய மனசு மூழ்கி போயிடும். முழுகிட்டு ஆனா முழுகிட்டு வெளியில வரணும்னு ட்ரை பண்றது. ஏன்னா இப்பொழுது நான் புன்சிரிப்பத்தான் ரசித்தேன், அம்பாளுடைய கண்ணையும் காதையும் மூக்கையும் முகக்கட்டையும் அதனுடைய அழக நான் ரசிக்கலையே. புன்சிரிப்பு ரசித்து மட்டும் ரசித்தேன் என்று அதை ரசித்து கொண்டு அதுக்குள்ளேயே மூழ்கி போகணும்னு ஒரு எண்ணம் இருக்க. அதே சமயத்துல மற்ற அவயவங்களுடைய அழக நான் ரசிக்க முடியலையே அப்படின்னு மேல வரணும்னு பார்க்கிறார். அதுக்குள்ள அது உள்ள இழுக்கிறது. அந்த புன்சிரிப்புடைய பிரபாவம் இப்படி இருக்கு. அதனால உள்ளையும் மேலையும் வர எங்க பரமேஸ்வருடைய மனசானது இப்படி திருசங்கு மாதிரி ஆயிடுதுங்கிறார் அவர். அம்பாளுடைய அழகுல முழுகவும் முடியல, அதை ரசிக்கவும் முடியல, வெளியில வர முடியல. அதான் மஜ்ஜத்து சத்ரு பிரத்யே. மஜ்ஜத்துன்னு என்ன? மொழிக்கொண்டே இருக்கார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்பாளுடைய புன்சிரிப்புல பரமேஸ்வரன் மூழ்கிக்கொண்டே இருக்கார். அந்த மூழ்கிக்கொண்டே இருக்காருங்கிறத மஜ்ஜத்தாமே ஜமானதா. அதை நீங்க ரசிக்கணும். அது எங்க அன்னைக்கு பார்த்ததான அந்த சீன் அப்படியே அந்த வாக்தேவர்களுடைய கண்ணு முன்னால நிக்கிறது. அதையால் பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், எப்படி இருந்தவர். ஆனா அந்த கல்யாண கோலத்துல பரமேஸ்வரன் சுந்தரேஸ்வரன் போய் பார்க்கணும். மீனாட்சி கல்யாணத்துல அந்த சுந்தரேஸ்வரனுக்கு அழகு பண்ணி மாலைகள்லாம் பண்ணி அங்கே கொண்டு வந்து பார்த்தா நிஜமாவே உட்கார்ந்தா போல இருக்கும்னு விவகாரம் முழுக்க. என்ன சுவாமி, அந்த அர்ச்சகர் அழகு பண்றது இல்ல, அந்த மூர்த்திக்கு அந்த அழகு. அந்த மூர்த்தியை நீங்க பார்க்கும் பொழுது உங்க மனசுல ஏற்படக்கூடியதான பக்தி விசேஷம். அதான் காமேஸ்வரம் மந்தஸ்மித பிரபா பூர மஜ்ஜத்காமே ஜமானதா. இது ஒண்ணாச்ச. இன்னொன்னு சொல்ற மன் ஸ்மிதம் ஈஷத் ஹாசா. ஸ்மிதம்னா சிரிப்பு, அது என்ன? ஈஷத் ஹாசா கொஞ்சமான சிரிப்பு. சோபி மந்தா, அதுவும்
மெல்லமா இருக்கு. அந்த மந்தகான எப்படின்னு அந்த ஒரு தடவை டக்குன்னு அந்த உதடுகள் அசைகிறது ஒரு பழைய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்படியே அசைஞ்சுட்டே இருக்காது, ஒரு திருப்பி தெரிஞ்சு டக்குன்னு அப்படி போயிடும். அப்படி மந்த ஸ்மிதா சத்திய பிரபாபூரே லாவண்ய பிரவாஹே. அந்த லாவண்யம்னு அழகுன்னு தான் அர்த்தம் சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துலதான் அதுக்கு லாவண்யம்னு பேர். லாவண்யம்னு என்னது? உப்பை சாப்பிட்டதுனால உடம்புல ஏற்படக்கூடியதான ஒரு மினுமினுப்பு. இப்பெல்லாம் டாக்டர் உப்பே சாப்பிட வேண்டாங்க. அதுக்கப்புறம் உப்பே டோட்டலா சாப்பிடலன்னு வச்சுங்களேன், நம்ம மேல் தோல் டெட் லிட்டர் மாதிரி ஆயிடும். இந்த மிருதங்கத்துக்கு போட்டிருக்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிடும். அப்புறம் உங்க இஷ்டம், கொஞ்சம் உப்பு வேணும் சரி, அதிகமா வேண்டாம். அதிகமா சாப்பிட்டா ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா. நமக்குதான் ரத்த கொதிப்பு பர்மனண்டா இருக்கு. யாருக்கு கோபம் வரல சொல்லுங்க பாக்கலாம். இன்னொரு வியக்தியை புண்படுத்தும்படி பேசுறது, திடீர்னு கோச்சுக்கிறது, கொஞ்சம் நிறுத்து. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கோச்சுக்கல டைரியில எழுதுங்க. கோச்சுக்கலன்னு எழுதப்படாது. ஏன் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்காக தானே சாஸ்திரம் வச்சுக்கணும். அந்த கோபம் வராம இருக்கக்கூடியதான நிலை வர வச்சுக்கணும். அதனாலதான் பிரபாபூர லாவண்ய பிரவாஹே. அந்த அந்த தோல்ல இருக்கக்கூடியதான மினுமிருப்ப, அது ஒரு அழகு, அந்த ஆனந்தம் அந்த பிரவாகத்துல மஜ்ஜதி இது மஜ்ஜது நது மக்னம் மூழ்கி போயிடல. அப்படியே மஜ்ஜதி மூழ்கிண்டே இருக்காரு. ஏகத்திர மக்னஸ்ய அவயவாந்தர சஞ்சார விலோப ஆபத்தே. இந்த புன்சிரிப்பினுடைய அழகில் மூழ்கி போகிவிட்டாரேயானால் அம்பாளுடைய கண்களுடைய அழகையும் காதுகளுடைய அழகையும் மூக்கு அழகையும் அது பார்க்க முடியாது அவரால. அதனால என்னன்னா ஏகத்திர மக்னஸ்ய ஒரு இடத்துல அந்த அழகுல மூழ்கி போய்விட்டாரேயானால் அவயவாந்தர சஞ்சார விலோபாபத்தே, இன்னொரு அவயவத்துல அவருடைய சஞ்சாரம் வராதாம். அதனால என்ன பண்ணினார்? மூழ்கிண்டே இருக்கார் சார். மூழ்கிண்டே மேல வந்து மூழ்கிண்டு அப்படியே அம்பாளுடைய முகத்தினுடைய சௌந்தரியத்தை பார்த்துட்டே இருக்க. கல்யாண சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? கல்யாணத்துல அதான் ரொம்ப கஷ்டம். ஒரு வதுவையும் வரவையும் சேர்த்து வச்சிருக்க, எதிர்க்க 1000 பேர் ஜனங்கள் இருக்கா. இந்த வதுவுக்கு அவரை பார்க்கணும்னு நினைக்கிறா, அவருக்கு இவளை பார்க்கவே இல்லையோ, இதெல்லாம் இப்ப வரவே வராது. ஏன்னா 10 வருஷம் லவ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் அவ மேல நமக்கு ஒரு கோபமே வந்த அளவுக்கு வந்தாச்சு. வெறுப்பு வந்த பிறகு கல்யாணம்னு உட்கார வச்ச அதுவா? பழைய நாள்ல எப்படி அது மனையில உட்கார்ந்து வச்சா மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். ஆனா 1000 பேர் எதிர்க்க நிக்கிறா, எப்படி பார்க்கறது? ருக்மிணி இந்த நிலையை அனுபவிச்சாலாம். கிருஷ்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறா, பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. கிருஷ்ணனே பக்கத்துல வந்து கிள்ளிண்டே இருக்கார், இந்த பாருங்கிறார், பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னு அந்த மண்ணா என்ன பண்ணா தெரியுமா? நான் நல்ல காலம் அவன் அம்மா கழுத்துல ஒரு செங்கிலி போட்டா, அந்த செங்கிலிக்கு ஒரு $1 போட்டாலும் அந்த $1 திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த கிருஷ்ணன் அந்த ரெஃப்ளெக்டர் அதுல வரணும்ட்டு. என்ன சுவாமி நான் இங்க பார்த்துட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருங்கோட்டாலும் விவகாரம் என்ன? அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சதான ஒரு ஸ்வரூபம் அவைகள்லாம் இல்லையே இன்னைக்கு. அந்த சின்ன வயசுல பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிற காலத்துல அதை பார்க்க முடியாதான பிரதிபந்தகம் இருக்கும் பொழுது பார்க்கறது தான் வச்சு. பழைய நாள்ல ஆத்துக்காரரும் பேச முடியாது, மாமனார் எதிர்க்க வரப்படாது, மாட்டப்படும். அந்த மூலையில் தான் இருக்கணும். இவரோட பேசணும்னு நினைப்பா, இவர் வருவார், இவரும் அங்கே பேச முடியாது, அவளும் பேச முடியாது. அப்படின்னு பார்த்துச்சா அப்படின்னு போயிடுவான். இது போலயே 2-3 தரம் ஆனது சார் ஒரு நாளைக்கு. அதுன்னா ஒரு ஆனந்தம். அதை விட்டு என்ன மீட் மை ஹஸ்பண்ட் கையை பிடிச்சு கொடுத்தாருன்னா அது என்ன ஆனந்தம் இருக்கு? அது போல மற்ற அவயவங்களுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத நிலையில அதை முழுகிறார், மறுபடியும் வெளியில வரார், முழுகிறார், வெளியில வரார். அதான் மஜ்ஜத்துன்னு சொல்லு. இதந்து அவயவாந்தர சஞ்சாரார்த்தம் யததே தஸ்மின் நிஸ்தர்த்தும் நாபிவாட்சதி. அதுலயே மூழ்கி போறதுக்கு ஆசைப்படல, வெளியில வரணும்னு நினைக்கிறார், முடியல. நாபிவாட்சதிச்சா இது வர்த்தமான நிர்தேசேன துவனிதம். அதனால மஜ்ஜத்துங்கிற வார்த்தையினால இது தெரிகிறது சார். என்னமோ காவியம் பாடம் சொல்றா போல சொல்லிட்டு இருக்கார். இது என்னமோ உண்மையில மந்திரம்னு சொன்னேன், மந்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கா போல தெரியலையே. ஐயா இருக்கப்பா அதுல
மஜ்ஜ காமேஷ மானசான்னு சொல்லு. இந்த காமாங்கிற ஒரு பதம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன சொல்றதுன்னு, இந்த காமம்ங்கிறத பரமேஸ்வரனை சொல்றது, காமேஷங்கிற பதத்தை பரமேஸ்வரனை சொல்றது. ஆனா அந்த காமம்ங்கிறது என்ன, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான அகங்காரம். அந்த அகங்காரமானது ஆலிருந்து ஆரம்பிச்சு ஹா வரைக்கும் நிக்கிறது. அதான் ஆஹா. ஆவுல இருந்து ஹா வரைக்கும் வரக்கூடியது. நீங்க என்ன பாவ சொல்றதுன்னா பகாரம், காவ சொல்றதுன்னா ககாரம், ஏவ சொல்றதுன்னா ஏகாரம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, வர்ணாக்கார அப்படின்னு சொல்றோம். அதே போல அகங்காரம்னு ஆலிருந்து ஹா வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா எழுத்தையும் சொல்லணுமே. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல சொல்லணும் அகம் அப்படின்னு சொல்லணும். அகம்னு சொன்னோமையானால் இந்த அகங்காரமானது பரமேஸ்வரனை குறிக்கிறது. ஏன், மாத்ருகா வர்ண ரூபிணி, மாத்ருகா வர்ணங்கள்ல சேர்ந்த அந்த அகம்ங்கிறது தான் பிந்து. அந்த பிந்து இருக்கே, அது ஏதன் மிதுன சமரசாகார காமஹா, இவர்களுடைய சமரசமாக எல்லா எழுத்துகளும் ஒன்றாக இருக்கு என்று நினைக்கிறதுக்கு காமன்னு கமனீயதையா கலாச்சா. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கலையானது அது என்ன, தகனேந்து விக்கிரகோ பிந்து, தகன இந்து அக்னி சந்திரன் இப்படின்னு ரெண்டு பிந்துக்கள். அகங்கிற இடத்துல ஆல ஒண்ணு ஹால ஒண்ணு ஒரு சைபர் ஒண்ணு இருக்கு. ஹம்னு புள்ளி வைக்கிற இடம் தான். முதல்ல இருக்கக்கூடியது காமன் பரமேஸ்வரன், அதுக்கு பின்னால இருக்கக்கூடியதான ஹகாரமும் இன்னொரு பிந்தும் சேர்ந்து இது அக்னி ஸ்வரூபம், இது சந்திரஸ்வரூபம். முன்னால இருக்கிறது சூரிய ஸ்வரூபம். சோம சூர்யாக்னி லோச்சனா, காமேசங்கிற பதத்தினால் தெரிகிறது. அது பாருங்க, காமஹா கலாசரீர கடகா பிந்து அக்னி சோமாக்கியோ ரவி. அக்னி சோம இஷ்டின்னு ஒண்ணு இருக்க. அந்த இஷ்டியில அக்னி சோமம் தேவதைகளா இருப்பா. ஆக்னேய மட்டா கபாலம் நிர்வதே பிரம்மவர்ச்சச காமஹா அப்படின்னு தர்ஷபூர்ணத்திலையும் முதல்ல ஆக்னேய இஷ்டி இருக்க. அதுக்குள்ள ஐந்திரம் ததி ஐந்திரம் பயா ரெண்டு யாகங்கள். பௌர்ணமாசையில ஆக்னேய யாகம், அதோட சேர்ந்து அக்னி சோமிய யாகம். முதல்ல ஒரு புரோடாசம், பின்னால ஒரு புரோடாசம். போர் அடிக்குமே மத்திய நடுவுல நெய்ய விடுனா உபாம்சுயா ஜமந்த பாயஜதி. இது அப்பப்ப சொல்லிட்டே இருக்கணும். இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் இதை சொல்லணும். மீமாம்சா நியாயங்கள் அப்படி உபயோகப்படுத்துறார். இந்த அக்னி சோமாத்மகமாக இருக்க பார்த்தீங்களா, இந்த அக்னி சோமாத்மகமா இருக்கிறது கலை, சூரியனா இருக்கிறது காமம். அந்த காமத்தோட கலையோட சேர்ந்த காமகலா ஸ்வரூபம். இந்த காமகலா ஸ்வரூபம் தான் உலகம் முழுக்க வாழ்க்கை. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிவிட்டார், கலாஸ்வரூபமான அம்பாள் இடத்துல காமேஸ்வரன் உள்ள புகுந்து விட்டாராம். அப்படின்னு சிவசக்தி சாமரஸ்யமானது ஏற்பட்டது. சாமரஸ்யம் பரமேஸ்வரனும் அம்பாளும் ஒரே ஸ்வரூபம் எனக்கூடியதான நிலையை அடைஞ்சிருக்கா. இதுதான் காமஹா கலாசரீர கடகா பிந்து அக்னி சோமாக்கியா ரவி. இந்த பிந்துக்கு அக்னி சோமாத்மகமான சூரியன் பேரு. ததுப்தம் காமகலா விலாசே பிந்துரஹங்காராத்மா ரவி. அந்த பிந்துங்கிறது ஆல இருந்து ஹா வரைக்கும் இருக்கக்கூடியதான அகங்காராத்மா. அகார கக ஆகார இகார ஈகார உகார ஊகார அப்படி சொல்லிட்டே போகணும். காக்கார ககார அப்படின்னு ஆரம்பிச்ச ஹகாரம் பரியந்தம் இத்தனை மாத்திரைகளும் சேர்ந்து அது சூரியன் அப்படின்னு. அகங்காராத்மா ரவி ஏதன் மிதுன சமர சமரசாகார காமஹா. இந்த மிதுனம் இருக்கு பார்த்தீங்களா, எது, இந்த வர்ணங்களும் எழுத்துகளும் இதனுடைய ஒரு சமரசாகாரம். அதுதான் ரவி கமனீயதையா. அது அழகா இருக்கிறதுனால அதுக்கு காமன்னு பேர் வச்சேன். கலாத தகனேந்து விக்கிரஹோ பிந்து. கலா என்கிறது தகனம் அக்னி, இந்து அது சூரியனை சொல்லிவிட்டேன். இப்ப மீதி ரெண்டு என்ன, அக்னி சந்திரன். இப்படி அக்னி சோமாத்மகமாக இருக்கக்கூடியதான பிரபஞ்சம் அதான் ஹிரண்யகர்ப்பன். உலகம் முழுக்க இப்படி காமேஸ்வர காமேஸ்வரி வடிவமாக இருக்க என்று நீங்க நினைக்கணும். இதுதான் சதாசிவ பதிவிரதா மேல சிவசக்தி ரூபிணி அப்படிங்கிற நாமாக்களை சொல்லக்கூடியது. இந்த நாமாவில மஜ்ஜத் காமேஷ மானசா அப்படின்னு தெரியும். தயேவ ஈஸ்வரா ராஜராஜேஸ்வரா. இப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், பிரகாச விமர்ச சாமரஸ்ய வடிவமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், சக்தியோடு கூடின பரமேஸ்வரன்,
ஏன்னா சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம், அப்படி எல்லாவற்றையும் உலகத்தை படைத்து காத்து அழித்து தன்னிடத்துல சேர்த்து கொண்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான நிலையில இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்காரே, அவருக்கு காமகலா ராஜராஜேஸ்வரர்னு பேர். சத்திய மானசம் யஸ்யாஸ்தா, அவருடைய மனசு. ததோக்தா, இப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வருடைய மனசு அம்பாளுடைய அழகுல, இந்த புன்சிரிப்பனுடைய அழகுல மூழ்கி போயிடுது. நல்லா இருக்க. அது எப்படி சார்? இந்த மனசுங்கிறது சில பேர் அணுங்கிற, சில பேர் மீமாம்சகர் மனச விபூண்டான், ஆகாசம் போன்றதுட்டான் மனசு. ஆகாசம் போன்றதான மனசு இந்த அழகுல மூழ்கித்துன்னா அந்த அழகு எவ்வளவு இருக்கணும் சார்? அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல வந்ததான ஒரு பிரபாவம் இருக்கு பார்த்தீங்களா, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. காமேஸ்வரனுடைய மனசுலயே அதுல மூழ்கி இருக்கு. அப்ப அந்த அழகை பார்க்கணும், எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அதான் சொல்றார், மீமாம்சகத்தை மத்தே விபுனோபி மனசா, மனச விபூண்டனம். எப்படி சார்? அது அங்கே பார்ப்போம், மீமாம்ச வாசிக்கிற பார்ப்போம். நமக்கு அந்த காரணம் அணு, அணுன்னு ஆட்டம்னு அர்த்தம் இல்லை, சின்னதுன்னு இருக்கு, மத்திய பெருமானம்னு வச்சுப்போமே. ஆனா அவ விபுன்னு வச்சிருக்க, ஆகாசம் போன்றது. மஜ்ஜன கதனேனா இப்படி சொன்னதுனால பிரபாபூரஸ்ய நிரவதிக ஆதித்யம் துவன்யதே. இது வரைக்கும் இப்ப மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத்காமேஜ மானசா அப்படிங்கிற ரசத்தை நாமாவ பார்த்தோம். ஒருத்தர் சொன்ன, அம்மா உங்களுடைய திருமுக மண்டலம் இருக்க, அதுல ஒரு பாதி பரமேஸ்வரனுக்கு, சந்தேகம் இல்லையோனா பரமேஸ்வரன், இன்னொரு பாதி அம்பாள். அவ ரெண்டு பேரையும் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்க. நான் மேட்ச் பண்ணிட்டு இருக்க பொழுது ஒரு பாதி அந்த வாக்கு இருக்கோ இல்லையா, அந்த வாயில ஒரு பகுதி, ஒரு ஹாஃப் யாருது? பரமேஸ்வரன், இன்னொரு பாதி அம்பாள். இப்ப இது சிரிக்கும் பொழுது ஒரு பாதி மட்டும் அப்படியே நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லு, ஒரு பாதி சிரிக்கும். அப்ப எப்படி இருக்கும் முகம்? சிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் பரமேஸ்வரன் சிரிச்சார், முப்புறத்தையும் எரிச்சார். இந்த பரமேஸ்வரன் லீலைகளே விசேஷம். திரிபுராசுர சம்ஹார காலத்துல அவர் பாட்டுக்கு என்ன பண்ணினார்? பெரிய தேரெல்லாம் எடுத்துட்டு போய் மேரு பர்வத்தத்தை தேரா வச்சுட்டு பரமேஸ்வரன் எல்லாம் பண்ண வச்சு பிரம்மதேவரை சாரதியா வச்சுட்டு அப்படியே போயிட்டார் திரிபுர சம்ஹாரம் பண்ணணும்னு. மகாவிஷ்ணு நினைச்சாராம், நான் தான் அம்பு, என்ன பண்ண போறேன் பாத்தேடா, நான் போய் கொல்ல போறேன், கடைசியில திரிபுர கொல்ல போறேன். பரமேஸ்வரன் விட்டாரோ இல்லையோ, பேர் யாருக்கு வரப்போறது? எனக்குன்னு. எல்லாருக்கும் கர்வம் இருந்துட்டு கிட்ட போனார், ஒண்ணும் பண்ணல, கையில வில்ல எடுத்தார், அம்ப போட்டினார், டீன்னு சிரிச்சார், அங்கே போயிடுச்சு. அம்ப வச்சுட்டார். விவகாரம் என்னடா விவகாரம்? அவரை சிரித்து எரித்தார். பரமேஸ்வரன் எப்படி இவரை எரித்தார்? அவருடைய சிரிப்பே அவரை எரிச்சு பிடிச்சு திரிபுராசுரன். அம்மா, ஒரு முகத்துல இருக்கிற ஒரு பாதி திரிபுர சம்ஹாரம் பண்ணுவதையானால் இன்னொரு பாதி திரிபுர சம்ஹாரம் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். முகம் அதுல ஒரு பாதி, அந்த பாதியே திரிபுர சம்ஹார முப்புறத்தையும் எரிக்குமையானால் இன்னொரு பாதிக்கு அது சிரிச்சு முப்புறத்தை எரிக்கக்கூடியதான சக்தி உண்டா இல்லையா? உண்டு. அப்ப ஏமா என்னுடைய முப்புறத்தை எரிக்க மாட்டேங்கிறேன்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இப்படி முப்புறத்தோட நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, இதையே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அதான் மஜ்ஜத் காமேஷமானத. அந்த காமேஸ்வரன் நினைக்கிறானா, என்னுடைய சிரிப்பே எரிச்சதுன்னா இந்த அம்மா சிரிப்பு எரிக்காதோ அப்படின்னு நினைக்கிறான். அதான் மஜ்ஜத் காமேஷமானதா அர்த்தம் திதம் திரிபுரமம்பதவஸ்மிதம் சேது. அம்மா, அர்த்தம் ஒரு பாதி சிரிப்பே திரிபுரமம் தவஸ்மிதம் சேது அர்த்தாந்தரேண ததா பவிதவ்யமேவா. இன்னொரு பாதியும் அதை எரிக்கணும். அதனால தச்சிந்தையே ஜனனி காரண சூக்ஷ்ம ரூப ஸ்தூலாத்மக. காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எனக்கூடியதான மூன்று சரீரங்களையும் திரிபுர சாந்தி கிருதே ஸ்மிதம் தே. ஏனம்மா என்னுடைய மனச, என்னுடைய மூணு சரீரத்தையும் எரிக்கல, என்னுடைய அஜ்ஞானத்தை எரிச்சிருக்கலாமே நீங்க. உங்களுடைய ஸ்மிதமானது காமேஸ்வரனுடைய மனசை மட்டும் முழுக செய்யறதே ஒழிய என்னுடைய அஜ்ஞானத்தையும் என்னுடைய பாபத்தையும் ஏமா எரிக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறது நினைப்பாளோன்னு காமேஸ்வரன் நினைச்சுட்டு இருக்கான் உலகத்துல. அதனாலதான் மஜ்ஜத் காமேஷமானசா அப்படியே. அதுக்கப்புறம் ஆனா கலிதா திருத்திய திபுகஸ்ரீ விராஜிதா. இப்ப அம்பாளுடைய அவயவங்கள்ல ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு சொல்லு. இப்ப
அநாகலித சாதிருத்திய அம்பாளுடைய முகவாக்கட்டை இருக்க பார்த்தால அந்த முகவாக்கட்டையுடைய ஒரு அழக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி இதுக்கு உபமானம் எங்கேயாவது உண்டா அப்படின்னு நினைக்கிறாளா யாரு? பிரம்மதேவர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரக்கூடியதான கவி வரைக்கும் எல்லாரும் இந்த ஒரு அழகு ஆனந்தம் உண்டா அப்படின்னு பாக்குறார். ஆனா பார்த்தா அது என்னன்னு அது ஒண்ணும் புரியலேன்னு, அது ஒரு ஸ்வரூபம் இதுவரைக்கும் நமக்கு தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்தை வாக்தேவிகள் சொல்ற அநாகலித சாதிருத்திய, அது ஒண்ணும் தெரியாதுன்னு பண்ணல, இது சாதிச்சுமே கிடையாது சார் அப்படின்னு விட்டா வரவில்லை. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒவ்வொன்றும் எடுத்து அதோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. நம்மளுடைய மகாக்கட்டை ஒன்று வைக்கிறது, அதே போல இன்னொரு பொருளை வைக்கிறது, உலகத்துல ஒவ்வொன்னா அது பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் ஆயிடுது. ஆனா இதுக்கு சமானமான அழகு வேற எதுக்கும் இல்லைன்ட்டு. அதான் அநாகலிதம். சாதிருத்தியத்தை ஆகலனம் பண்ண தெரியலை, அதை மேட்ச் பண்ணி இதே போல இது மாதிரி அழகா இருக்கக்கூடியதான பொருள் வேற எங்கேயும் இல்லை அப்படின்ட்டார். சாதிருத்திய சிபுகஸ்ரீ விராஜிதா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த சிபுகம்னு மொகவாக்கட்டை, இந்த சின்னுங்கிற இடம் பார்த்தீங்களா, இதுக்கு சிபுகம்னு பேர். இத சொல்லும் பொழுது கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரினா வத்தலதயா, இந்த ஹிமவான் என்ன பண்ணியிருக்காரா அம்பாளுடைய மொகவாக்கட்டைய அப்படியே தொட்டிருக்காரு. சின்ன குழந்தை அப்படியே தொடு விடும், சின்ன வயசுல இருக்கும் பொழுது மொகவாக்கட்டைய அப்படியே தொட்டிருக்காரு. கராக்ரேண ஸ்பிருஷ்டம் கைகள்னால தொட்டிருக்கார். சுஹினகிரினா வத்சலதயா, வாத்சல்யத்தோட அழகான பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பெண்ணை தொட்டிருக்கார். கிரீசேனோதத்தம் முஹுரதர பானா குலதயா, பரமேஸ்வரன் பண்ணினார். இந்த கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப வெக்கம், எப்ப பார்த்தாலும் எதிர்கண்டா தனக்கும் பழைய நாள்ல தலை எப்படியே குறிஞ்சுட்டே இருக்கா. அவனுடைய முகத்தை பார்க்கவே முடியல, எப்ப பார்த்தாலும் தலை குறிஞ்சுட்டே இருந்தா, முடிதான் கண்ணுக்கு தெரிகிறது, ஒண்ணும் தெரியல என்ன பண்றதுன்னு அந்த மகாகிட்ட கையை கொடுத்து இப்படி மேல தூக்கி பார்த்தாராம். இப்படி நிறைய தடவை பண்ணியிருக்காரா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய லீலைகள் அவ எப்படி தாம்பத்தியத்தை அனுபவிச்சிருக்கா, தனி கிளாஸ் இன்னைக்கு இல்ல. அப்பப்போ என்ன பண்ணினார், மகாகட்டையை தூக்கி அந்த அம்பாடைய பேசினாராம். தரையை விட்டதுமே டக்குன்னு கீழே விழுந்துரும், வெக்கம் அப்படின்னு விவகாரம் என்ன. கிரீசேனோதஸ்தம் மோரகரபான குலதயா கரகிராக்கியம் சம்போஹோ முக முகர விருந்தம் கிரிசுதே, அம்பாளுடைய முகத்தை பார்க்கணும், அந்த முகத்தினுடைய அழக, அந்த மந்தஸ்மிதத்தினுடைய அழக பார்க்கணும் என்று நினைத்து கொண்டு அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காரா, அந்த முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். முகமானது கண்ணாடி மாதிரி இருக்கு. கண்ணாடி எப்படி நிர்மலமாக சுத்தமாக அழகாக இருக்கோ, தன்னுடைய பிரதிபிம்பத்தை காட்டுறது இருந்து ஆனந்த விக்கிரகர், ஆனந்த பைரவர். ஆனந்த பைரவனா இருக்கக்கூடியதான இவருடைய ஸ்வரூபம் ஆனந்தம் அங்கே தோன்றது. அதான் அந்த கண்ணாடியில, முக கண்ணாடியில பார்க்கணும். கண்ணாடியை பிடிச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு காம்பு வேணும், ஒரு ஹேண்டில் வேணும். அந்த ஹேண்டில் என்ன, அதான் சிபுக்குண்டார். முழுக்க இந்த சிபுக்குங்கிற ஹேண்டில பிடிச்சுட்டு அப்படி தூக்கினாரா. கரகிராக்கியம் சம்போஹோ முக முகுர விருந்தம் கிரிசுதே, முகம் எனக்கூடியதான முகுரம் கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு ஹேண்டில் விருந்தம். இந்த ஹேண்டில்ங்கிறது இங்க சம்ஸ்கிருதத்துல என்ன பதம், கஷ்டம், இதெல்லாம் காவிய வர்த்தம். முகமுகர விருந்தம் கிரிசுதே கதங்காரம் ப்ரூமஹா தவ சுபகம் ஔபம்யரஹிதம், உங்களுடைய சுபகத்துக்கு மகாகட்டைக்கு அழகு சொல்ல முடியுமாமா, சொல்லவே முடியாது அப்படின்னு. அப்படி வாக்தேவதாம் ஆரம்பிய யாவத் வர்ணயிதும் பிரவருத்தேஹே கவிபிஹி, வாக்தேவதைகள்னு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் எத்தனை கவிகள் அம்பாளுடைய முகத்தினுடைய அவயவங்களுடைய அழகை சொல்லணும் என்று பார்க்கிறார்களோ அவளுடைய அநாகலிதம், இதுவரைக்கும் அவளால முடியல. ஆசமந்தாதி அபிவியாப்திய நகல்பிதம் சம்யக், இதுக்கு சமானமா இருக்கிற அழகான ஒரு பாகம், ஒரு பொருளானது உலகத்தில் இருக்குன்னு பார்க்கல. நலப்தம், ஏன் சரசோபமானத்திய அலப்யத்வா, இதுவரைக்கும் அதுக்கு சமானமான ஒரு எல்லோருக்கும் புரிகிறா போல இருக்கிற ஒரு உபமானம் ஏதோ ஒண்ணு சொல்லிவிடலாம். அப்படி எல்லோருக்கும் ஒரு உபமானம்னு சொன்னா அது எல்லோருக்கும் புரிகிறா போல இருக்கணும். அப்படிப்பட்டதான உபமானம் கிடைக்கலையே. அபிது முக முகர விருந்த ரூபம் எத்கிஞ்சித் உபமானேன,
தங்கம் போன்றதான அழகான ஒரு கண்ணாடி, அதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. லப்த பிராயம் ஏதோ ஒரு சொன்ன மாதிரி. எத் தாத்ருஷ்யம் ஔபம்யம் சத்ய யஸ்யா தாத்ருஷ்யாக சிபுக ஸ்ரீயா விராஜிதா, அப்படிப்பட்டதான அழகான மகாகட்டைய உள்ளவள். இது வியாக்கியானம் இப்படி ரசிக்கணும். அம்பாளி மகாகட்டைன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ரொம்ப அழகா இருக்குமா, சிவாக்தேவர்கள் சொல்றாளாம் இப்படின்னு. அந்த மகாகட்ட அழகா நேரா பார்க்கணும். காமேஸ்வரன் பார்த்தார். ஏன்னா அந்த முகமண்டலத்தை அழகா பார்த்து இந்த ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொல்றார். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு அம்பாளுடைய முகமானது எங்கிருந்து பஞ்சதசி மந்திரத்தினுடைய முதல் கூட்டம் அம்பாளுடைய முகம். அந்த முகமானது சிரசுல இருந்து சுபுகம் வரைக்கும் வரும். இதானே முகம். சோ இங்க என்னாச்சு, அந்த முதல் கூட்டமானது பிரம்மரந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து சேர்ந்தது. இந்த சேர்ந்தத கீழே சொன்னதான 13வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு இந்த நாமா வரைக்கும் 17 நாமாக்களை சொல்லியிருக்கா. 15 மந்திரத்துக்கு 18 தானே, 17 நாமால சொன்னா முன்னால ஓங்காரம் பின்னால ஓங்காரம் சேர்க்கணும்னு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த 17 நாமாக்கள்ல அம்பாளுடைய மந்திரங்களை முகத்தை முழுக்க சொல்லியாச்சு. அதனால இந்த நாமாவில இப்படி இருக்கு. பரமேஸ்வரன் அவர் என்ன பண்றாருன்னா, நாட்டிய சாஸ்திரத்துல ரொம்ப இஷ்டமானவர் பரமேஸ்வரன். அந்த நாட்டியமானது 2 விதமாக இருக்கு. நிருத்தம்னு ஒண்ணு, நிருத்தியம்னு ஒண்ணு. நிருத்தம் வேற, நிருத்தியம் வேற. இந்த நிருத்தம்னு இருக்க பார்த்தல, அந்த நிருத்தத்துல சரீரத்தில் ஏற்படக்கூடியதான ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இல்லாதது நிருத்தம், ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டியது நிருத்தியம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கையை ஏன் இப்படி ஆட்டினா, ஏன் இந்த முதிரை எப்படி வச்சிருக்கா, இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்லணும். சொன்னால் நிருத்தியம், எதை வச்சு போங்க அப்படின்னு சொன்னா நிருத்தம். நிருத்த நிருத்தியங்களுக்கு வித்தியாசம். நிருத்தியத்துல முதிரைகள் உண்டு, முதிரைகளுக்கு அர்த்தம் உண்டு. எந்த பாவத்துக்காக எந்த முதிரையை போடணுங்கிறது சொல்ல வேண்டியதுக்கு நிருத்தியத்துல. இப்படி நிருத்தம் நிருத்தியம்னு 2 விதமாக இருக்கு. அந்த நிருத்தியம் இருக்கே, அந்த நிருத்தியமானது 2 ரசபரியசாலிதான். நிருத்தமோ நிருத்தியமோ ரசத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த நவரசங்களையும் சுங்கார வீர கருணா ஹாஸ்ய இப்படி அத்தனை ரசங்களையும் சொல்லக்கூடியது நிருத்த நிருத்தியங்கள். அதுல அந்த நிருத்தமானது 2 விதமாக இருக்கு. அதுல முதல் பிரிவுக்கு லாஸ்யம்னு பேர், இன்னொரு பிரிவுக்கு தாண்டவம்னு பேர். விவகாரங்கள் என்ன, லாஸ்யம்னு ஒண்ணு, தாண்டவம்னு ஒண்ணு. ஸ்திரீகள் முக்கியமா அம்பாள் லாஸ்யத்துலதான் பிரியா. லாஸ்ய பிரியா லயகரி லஜ்ஜாரம்பாதி. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கறல, எல்லாரும் இப்படி கேட்டது. அம்பாளுக்கு லாஸ்யம் தான் இஷ்டம். உமக்கு எப்படி தெரியும் போய் கேட்டீரா? ஆமா கேட்டேன். மன்னாட்சி விவகாரம் முழுக்க சாஸ்திரத்துல அம்பாள் சொல்லியிருக்க, வார்த்தையை சொல்லியிருக்க லாஸ்ய பிரியா. பரமேஸ்வரன் சிவசாஸ்திரநாமத்துல தாண்டவ நந்த கலிதகான்னு ஒரு நாம இருக்கு. அவருக்கு தாண்டவம் இஷ்டம், அம்பாளுக்கு லாஸ்யம் இஷ்டம். ஒவ்வொரு சாஸ்திரமும் வாதிக்கவே பார்க்கணும்னு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த லாஸ்யமும் தாண்டவமும் இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்பாளுக்கு இஷ்டமா இருக்கக்கூடியதான இந்த லாஸ்யத்தை அம்பாள் ரொம்ப நல்ல நாட்டியம் தெரியும்னு பரமேஸ்வரனுக்கு தெரியும். சாதாரணமாவே இந்த லவ் பண்றவாள்லாம் என்ன பண்றா தெரியுமோ, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு முன்னாலேயே என்ன கலர் பிடிக்கும், என்ன புஷ்பம் பிடிக்கும், இதெல்லாம் பின்னாலேயே போய் அவளுக்கு தெரியாம பார்த்து படிக்கிறது இன்னைக்கு பாக்குறா. பழைய நாள்ல விசாரிப்பா பெரியவா. பெரியவா சப்தர்கள் அங்க போய் அந்த பொண்ணுக்கு பையனை பார்க்கணுங்கிறதுக்காக விவகாரம் என்ன, பையன் பார்த்து பொண்ணை தேடிட்டுவான்னு அனுப்பணும் ரிஷிய. அந்த ரிஷிகள் போய் எந்த பொண்ணு ஆயிடுச்சுன்னு வராளோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னையா இது விவகாரம். அவரும் தாடி வீச வச்சுட்டு கருப்பா இருந்துட்டு இருக்க. அவர் ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவரை பார்த்து செலக்ட் பண்ண பொண்ணுதான் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் பழைய நாள் சம்பிரதாயம். அவர் பார்க்கறது வேதத்துல மந்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு. அவர் சொல்றப்ப உங்களுக்கு போற வழி எல்லாம் சுத்தமா இருக்கணும், அழகா சௌக்கியமா நீங்க போயிட்டு வரணும் அப்படின்னு போற வழிக்கு அழகா இருக்கணுங்கிறதெல்லாம் சிவாஸ்தே சந்து பந்தான அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பணுமா. இப்படிங்கிற இந்த விவாக மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அவ என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த பையனுக்கு என்னென்ன வீக்னஸ், என்னென்ன பாசிட்டிவ்ஸ், அதே போல இந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இது அங்கே சொல்லி அதை இங்கே சொல்லி, அதுக்கப்புறம் என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த வரனானவன் வதுகிட்ட பழகும் பொழுது அவளிடத்துல என்னென்ன விஷயம், அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கா, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா,
அது பிரகாரம் நடந்துப்பாராம். இப்ப எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் நாமே தேட வேண்டியிருக்கு. கல்யாணமாயி 40 வருஷமானாலும் தெரியல. நான் என்ன பண்றது? மண்டு சார் தெரிய மாட்டேங்கிறது. உங்களுக்கு என்ன புரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல. ஆனா விவகாரம் என்ன, இந்த பரமேஸ்வரனுக்கு அம்பாளுல லாஸ்யம் பிடிக்கும்னு தெரியுமா? எப்ப லாஸ்யம் பிடிக்கும்னு தெரியுமோ, இப்ப இந்த அம்பாளை சிரிக்க வைக்கணும். ஏன் மந்த ஸ்மித பிரபா இந்த அந்த நாம விட்டு போலனா மந்த ஸ்மித பிரபா போல மத்தியமானத அம்பாளை சிரிக்க வைக்கணும். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? வெக்கத்தோட தன குடிஞ்சுட்டு இருக்கா. அம்பாளை சிரிக்கணும். என்ன சார் பண்றதுன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றது? ஜோக்கு சொல்றது, வேற ஏதாவது சொல்றது அப்படின்னா அதுதான் அப்ப கேட்குமா? அந்த சந்தர்ப்பத்தில் இருக்குமா? என்ன பண்ணினா தன்னிட்ட இருக்கிற தண்டுன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த கணங்களுடைய பேரு சிவகணங்களுடைய பேரு தண்டுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்து என்ன பண்ணினாரா, கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுனாராம். அம்பாளுக்கு முன்னால குரங்கு குதிக்கிறவங்க குதிச்சது. அம்பாள் பார்த்து சிரிச்சாலாம். சிரிச்சதுமே அது எப்படி சிரிச்சாரு? அந்த மந்த ஸ்மிதம் சிரிச்சாராம். சிரிச்சதுமே தன்னுடைய மனசை அம்பாளுக்கு பறி கொடுத்துட்டார். காமாட்சி பிரதமான விப்ரம விதி கந்தர்ப்ப தர்ப்ப பிரசூஹு முக்தாஸ்தே மிருதுஹாசயேவ கிரிஜே முஷ்டாது மே கில்பிஷம் யம் திரஷ்டும் விஹிதே கரக்ரஹ உமே சம்பு பிரபாதீனம் ஸ்மேரம் காரயதி ஸ்ம தாண்டவ வினோதா ஹிண்டினா தண்டுனா. தண்டுங்கிறது அங்கே வருது. அந்த மகர்ஷி தாண்டவ வினோதா ஹிண்டினா, தாண்டவத்தினால வினோதம் பண்ணக்கூடியதான அந்த தண்டுங்கிறவருடைய டான்ஸ பார்த்து அம்மா காமாட்சி பிரதமான விப்ரம விதி முதல்ல உனக்கே சிரிப்பு வரா போல ஆடி இருக்க. அந்த விப்ரமம் வந்துருது. என்னடா அது இப்படி ரொம்ப வெக்கத்தோட இருக்கிறவா சிரிக்கணும்னா எவ்வளவு எஃபர்ட் எடுத்துக்கணும். சாதாரண நமக்கு என்ன, சாதாரண ஒரு கட்சியை பேசினாலே சிரிச்சு விடும். ஆனா ரொம்ப நாள்ல சிரிக்க மாட்டார். பழைய நாள்ல அது பெரியவா எதிர்க்க சிரிக்கவே விடாது. சொல்றது பெரியவா படிச்சோம் வந்துட்டா அவ அழைக்க கொடுத்துட்டு நிக்கணும், கை கட்டிட்டு நிக்கணும், பெருமுச்சு விடப்படாது. அப்படின்னா ஒரு மரியாதையா இருக்கணும். அந்த அறிவுன்னு அதுக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கௌரவம். நம்ம ஏதோ சாதாரண அந்த வெக்கமா இருக்கிறவள அவளை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த தாண்டுவ அனுப்பினாராம். பிரதமான விப்ரம விதி சந்தர்ப்ப தர்ப்ப பிரசூஹு மன்மதனுடைய கொழுப்பை அடக்கிற அளவுக்கு அம்பாளுடைய ஒரு முக்க பந்தத்தை ஏற்பட்டு முக்தாஸ்தே மிருதுஹாசயே கிரிஜே. அம்மா கிரிஜே, முக்தாளாயிட்டா இருக்கிறவா எல்லாம் உங்களுடைய மந்தஹாசத்தினால முஷ்ணாது மே கில்மிஷம் ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன். அந்த புஞ்சிருப்பு என் பாப்பத்தை போக, இந்த பாப்பத்தோட தாங்க முடியல. எத்தனையோ கட்டங்கள் மனசுக்குள்ள எத்தனையோ இருக்க, அதெல்லாம் போகட்டுமேமா. உன்னுடைய புஞ்சிருப்பனுடைய பாப்பத்தை போக்காதா. எந்திரட்டும் விஹிதே கரகிரஹே. கரகிரகம்னா பாணி கிரகணம்னு அர்த்தம். பாணி கிரகணம்னா விவாகம்னு அர்த்தம். விவாகம்னா மேரேஜ்னு அர்த்தம். விவகாரம் என்ன அர்த்தம் தெரியும்? பாணி கிரகணம்னாலே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்ப விவகாரம் என்ன, அவர் கரகிரகேங்கிறார். அந்த பாணிங்கிறது விட கரகிரஹே. உமே சம்பு பிரபாமி திரபாமி லிதம். திரபான்னா வெக்கம். வெக்கத்தோட கூடியதான உன்னை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக எங்க பரமேஸ்வரன் பட்ட பாடு இருக்கேமா. ஸ்மேரம் காரயதிஸ்மா, ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். தாண்டவ வினோதா ஹிண்டினா தண்டுனா. அதனாலதான் அதுக்கு தாண்டவம்னு பேர் வந்து. தண்டுவனால தயார் பண்ணப்பட்டதான சாஸ்திரத்துக்கு தாண்டவம்னு பேர் இருக்கு. அப்படி அந்த புன்சிரிப்போட கூடினதான அந்த மொபாக்கட்டை இருக்கு பார்த்தா, அதுக்கு சமானமா வேற ஒண்ணும் இல்லை. அண்ணா கலிகசா திருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா. பிறகு காமே ஜபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. அம்பாளுடைய கழுத்துல மாங்கல்ய ஆபரணம் இருக்கு, மங்கள சூத்திரம் இருக்கு. காமே ஜபத்த மாங்கல்ய, காமேஸ்வரனால் கட்டப்பட்டதான மாங்கல்ய சூத்திரம், அதோட கூடினதான அழகான கழுத்தை உடையவள். அழக. ஆனா இதுல ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா அம்பாள் எப்பொழுதுமே சுவாசினி. குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் பெரியவளாய் அப்புறம் கல்யாணமாயி சுவாசினி இல்லை, எப்பொழுதும் சுவாசினி. அம்பாள் சிதக்னியில வரும்பொழுதே, சிதக்னி குண்டத்திலிருந்து வெளியில வரும் பொழுதே சுவாசினியாகவே வந்தா. அப்பொழுதே அங்கே ஒரு தாலி இருக்கு. இது எங்க இருக்கு? லங்கோபாக்கியானத்துல சொல்லியிருக்கு. தான் பிறக்கும் பொழுதே சிதக்னியில வரும் பொழுது. ஏன்னா நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்கேள், உங்க இதயத்திலிருந்து அம்பாளுடைய தோற்றம் உங்களுக்கு வருது. அப்பொழுது மாங்கல்ய சூத்திரம் இல்லாம தோணுவாள? எப்பொழுதுமே ஸ்திரீகளுக்கு சில ஆபரணங்கள் பர்மனண்டா இருக்கணும்.
ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு ரெண்டு வளை, ரெண்டு காதுக்கும் காதலிகள், மூக்குலையும் மூக்கு குத்தின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துல மாங்கல்ய சூத்திரம் இருக்கணும். மாங்கல்ய சூத்திரம்னா மஞ்ச கயிறுனால கட்டினது. சார் இப்படி எல்லாம் எங்களை ஹிம்சப்படுத்துறாதீங்க, கேட்காது. இருக்கிறது புத்தகத்துல இருக்கிறது சொல்றேன். அப்பதான் அவாவிட்டு அதை சொல்றேன். தர்மசாஸ்திரம் சொல்ல வேண்டியது சொல்றேன். மாங்கல்யாபரணங்கள்னா இவைகள். அதற்கு காலில் கொலுசு இருக்கணும். காலில் டோரிங், மெட்டிங்கிற இடம் தான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு டோரிங் அதை போட்டுக்கணும். விவகாரம் முழுக்க இத்தனையும் ஒவ்வொரு ஸ்திரீக்கும் இருக்கணும். அது எப்பவுமே கட்டப்படாதுன்னு சொல்றா. ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறதுக்காக அந்த வைரத்தோட கயட்டி வச்சுட்டு, அதை கயட்டுறதுக்கு முன்னால பாருங்க, ஜபத்தன்னைக்கு கூட அப்படி பண்றது இல்லை. உட்கார்ந்துட்டு ஒரு பட்டு துணியை போட்டுண்டு அதை பத்திரமா கயட்டி அதுக்குள்ள ஒரு டப்பால வச்சு அதை போட்டு எடுத்து வச்சு வைரத்தோடு சார் சும்மாவா? அது வேற என்ன, எங்க ஆத்துல பண்ணி போட்டது. ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்ல, சம்பாதிக்கிறது வாங்கி கொடுக்குற. அவர் ஆத்துக்காரருக்கு அவர் வாங்கி கொடுக்கறது கௌரவம் என்ன? உங்க ஆத்துல வாங்கி போட்டா அதை பத்திரமா எடுத்து பெட்டியில வச்சு உள்ள வச்சு சாயங்காலமா, அன்னைக்கு முழுக்க ஒண்ணும் இல்ல, சாயங்காலமா எடுத்து வந்து ஆனந்தமா அதை போட்டு உட்கார்ந்து இப்படி பண்றாளோ இல்லையா? அப்படி பண்ணப்படாது. எப்பொழுதுமே மாங்கல்யாபரணங்கள் இருக்கணும். அப்படி மாங்கல்யாபரணம் பர்மனண்டா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு மறுபடியும் இன்னொரு ஆமாண்ட காமே ஜபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தர. அப்படி படிக்காதீங்கோ. காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. சில பேர் படிக்கிறது காமேஷபத்த மாங்கல்யா சூத்திர சோபித கந்தரா. எங்க கட் பண்ணப்படாதோ அங்க கட் பண்ணிட்டா. மாங்கல்ய சூத்திரம் நடுவுல பிரித்தா என்ன அர்த்தம்? காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படி பிரிக்கணும். இதுல காமேஸ்வரனால மாங்கல்ய சூத்திரம் கட்டப்பட்டதுங்கிற இடம், மாங்கல்ய சூத்திரம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசேஷமா சொல்லணும். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஹரி ஓம்.